தவிர்க்க முடியாத ஒரு மேட்ரு. இதுக்காகத்தானங்க ஒருத்தன் ஆணோ பெண்ணோ தாயை பாய்க்கிறாங்க, தந்தையை பாய்க்கிறாங்க, குடும்பத்தை பாய்க்கிறாங்க. நீ பாக்குறீங்களா? தாய் தந்தைகள்லாம் வேணான்னு சொல்லி பொம்பளை நீ தான் வேண்டு போயிடறாளா இல்லையா? இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா உனக்கு பெருசா அவளுக்கு பெருசா தெரியல, அம்மா பெருசா தெரியல. அது அது ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிறங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் ஐயா இதுல பாயிண்ட்ல வர்றாருன்னு கேட்டா 2 கல்யாணம் 3 கல்யாணம் இந்த மாதிரி போறதுலாம் அவருக்கு அந்த கேள்வியை பிறந்திருக்குது. முஸ்லீம்கள் தானே 2 கல்யாணம் 3 கல்யாணம் பேசுறாங்க. என்ன பிரச்சனை கேட்டா மற்றவங்க எல்லாம் சொல்லாம செய்யறாங்க, முஸ்லீம்களும் சொல்லிடுறாங்க விஷயம். இப்ப உதாரணமா ஜீவகாருண்யம் இருக்குது, ஜீவன்கள் மேல கருணை காட்டணும், எந்த உயிரையும் வதைக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா உயிரை வதைக்குவாங்க, கொசுவை கொல்லுவாங்க. கடிக்குதுங்கிறதுக்காக, கடிச்சா கொல்றதா? அது வதையில கடிச்சதுக்காக மரண தண்டனை கொடுப்பீங்களா? அதுக்காக வேண்டி கொசு கடிக்குதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? கொசுவை கொல்லுவாங்க. எலி கொஞ்சம் 2 ரொட்டி திண்டு போனா திண்டு போகுதுன்னு விட மாட்டாங்க, பாயசம் வச்சு அதையும் சாவடிப்பாங்க. இதெல்லாம் உயிர் வதைதானே. வயல்ல போய் மருந்து அடிப்பாங்க. தங்களுடைய நாய்கடி விஷத்தை போக்குறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? நூற்றுக்கணக்கான உயிரினங்களை கொன்றுதான் நாய்கடி விஷ மருந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த விஷ மருந்த தொப்புளை சுத்தி என்ன செய்வாங்க? போட்டுக்கிடுவாங்க. உயிர் வதைக்க கூடாதுமாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உன்னுடைய தேவைக்கு என்ன செய்ய உதவி செய்ய சொல்லிக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா பொதுவாக நீங்க விளைவிக்கிற ஒரு ஆய்வு சொல்லியிருக்காரு. சமீபத்திய ஆய்வு ஒன்று உலக சர்வதேச அளவுல ஒரு ஆய்வு பண்றாங்க. சூப்பரான ஆய்வு அது. அதுல என்ன அவங்க சொல்றாங்க? சர்வதேச அளவுல ஆய்வு பண்ணிவிட்டு உலகத்தில் எல்லா நாடுகளையும், இந்தியாவில் முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லா மதத்தையும், எல்லா மொழி பேசுறவங்களையும், எல்லா நாட்டையும், எல்லா பிரதேசங்களையும் உள்ளவங்களை ஆய்வு பண்ணிவிட்டு பொதுவாகவே ஆம்பளைங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பொம்பளைங்கள் நாடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பொதுவா ஆம்பளையுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது. இதுல பெண்கள்கிட்ட இது குறைவு. எத்தனை % சொல்றாங்க? ஆண்கள்ல 78%, பெண்கள்ல 13% அதுல போட்டிருக்காங்க. பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 13% பெண்கள் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை வேணும்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்களாம். 13%. ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 78 பேர் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு 2 இருந்தா வசதி இல்லைங்கிறதுக்கு அது மாதிரி வேணான்னு சொல்றாங்க. தவிர 2 இருந்தா பரவாயில்லை, 3 இருந்தா பரவாயில்லைங்கிறான். கேட்டா ஒண்ணுதான் இருக்குது, ஒரு 2-3 தான் நல்லதா இருக்குன்னு சொல்றவங்க 78 இருக்கிறான். இது ஆய்வு. இது சர்வதேச அளவுல உள்ள ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க. அது அது எல்லாத்தையும் இது இருக்குது. இஸ்லாத்துல என்ன வைப்பாட்டின்னு வச்சுக்கிறாதப்பா, இந்த மாதிரி தப்பா போயிடாதப்பா, சட்டப்படி உரிமை கொடுப்பான்னு சொல்றதுனால அது வெளிப்படையா தெரியுதே தவிர இதுல யாரும் விதிவிலக்கு இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சீதாராமன். நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சட்ட திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ந்து அதே வந்து கொண்டிருக்கிறது. இந்துக்கள் மாறி வருவதாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் எல்லாம் சட்டங்களுடைய பரிணாமங்களை பார்க்கும்போது முன்னு இருந்தது 32, 55, 56 மாற்றம் ஆகிக்கொண்டிருக்கு. மறுபடியும் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. காரணம் இன்னும் சரியாகல. சொசைட்டி நேர்மலையாக தான் இருக்கு, மனசுல ஒருத்தவங்களும் சரியா வரல. அதை ஒருங்குபடுத்தி கூடுமானவர்கள் அந்த சமூகம், அந்த ஜெனரேஷன், அந்த செஞ்சுரி வரையிலுமாவது கொஞ்சம் ஒற்றுமையாக ஒழுங்கா மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புறாங்க? மாற்றத்தை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கணும்னு விரும்புறாங்க. பொது சட்டம் பேர் வச்சு கூட. அந்த வகையில இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒரு சிறு 5%, ஒரு 10% கொஞ்சம் ஒத்துழைத்து, எந்த ஏரியால ஒத்துழைத்து, இது நான் இந்த வகையில நாங்க வரோம், நீங்க மாறிட்டு வரீங்க, வாங்க, நாங்களும் கொஞ்சம் மாறுறோம், நம்மளா ஒன்னா இருப்போம். அதே சமயத்தில் தனித்தன்மை இருக்கட்டும். எந்த ஏரியால காமன் ஏரியா எங்க எல்லாம் ஏற்றுவோம். ஏன்னா நாங்க மாறிட்டா வந்துட்டு இருக்கோம். எங்க சரித்திரம் இது, இன்னும் மாறுவோம். ஆகவே உங்க இதுல நிறைய நல்லது இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் நாங்க ஒரே இஸ்லாம் ஆக முடியாது. அது வேண்டிய இல்ல, ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகான கருத்து வரீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆகும். நான் இந்து, என் பையன் அவனோட இஸ்லாம் ஆகலாம். நாங்களும் அப்படி வந்தாலும் தானே ஆச்சுங்களா? ஆகவே படிப்படியா தான் பரிணாமம் ஏற்படுது. ஆகவே இரு அறிவாளிகளை பார்க்கணும், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க இந்துல கூட இல்லைன்னு. ஆகவே எந்த அளவுக்கு வர முடியுமோ விட்டு கொடுத்து ஒரு பொது கருத்து, பொது சிவில் கோடு எந்த ஒரு பேர்ல இருந்தாலும் ஏற்படுத்தலாம். அது ஒரு வைத்தமை. ஐயா என்ன சொல்றாங்க சுருக்கமா? இப்ப நீங்க பொது கருத்து சொன்னீங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள்லாம் அது ஒண்ணு வேணுமேன்னு சொல்றாங்க, பொது சட்டம் வேணும்னு அவங்க வற்புறுத்துறாங்க. இந்த நேரத்தில் அப்படி முழுசா இல்லாட்டா கூட ஒரு 10%, ஒரு 5% நீங்க கொஞ்சம் இறங்கி சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாமே. ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அப்படி எல்லாத்தையும் இப்படி இல்லாட்டா கூட நீங்க ஒரு சில விஷயம் அப்படி இறங்கி
அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு 5 விஷயம் தான் சொல்லப்பட்டிருச்சு. விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்றபடி அதுல என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த ஆயிரக்கணக்கானதுல ஒண்ணு ஆய்வு பண்ணி எதுல நம்ம வந்து தப்பா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதுல மட்டும் உறுதியா இருந்துக்கலாம். ஆனால் மொத்தம் இருக்கிறத 5 தான் இருக்குது. இந்த முஸ்லிம்களுக்கு உள்ள மாற்றணும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து, திருமணம், வந்து வக்ஃபு, வாரிசுரிமை, இதுகள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5லையும் இதுதான் நியாயம்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட், இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமானது காரணகாரியத்தை விளக்கிட்டோம். அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாத்திக்கலாம். அதாவது 100கணக்கில் நீங்க சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்டர் இருந்தா ஒரு 95 வச்சுக்கிட்டு ஒரு 5 விட்டுருங்கன்னு நீங்க சொல்லலாம். இருக்கிற 5 அந்த 5லையுமே எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடாது. மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும். நம்ம மாத்த ரெடியா இருக்கோம், இப்ப மாத்தோம் கேட்டா நீங்க தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு, அல்லது வாரிசு உரிமை நீங்க பாகப்பிரிவினை பாகபட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னா மாத்திருவோம். இப்ப இந்து லாவுல நிறைய மாத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க. ஏன் மாத்தினாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனாலதான் மாத்தினாங்க. இப்ப உதாரணமா வந்து உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்தில் இருந்தது. கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலேயே பெண்களும் போய் விழுந்து சாவுறதும் இருந்தது. விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது. 2க்கும் பேரு உடன்கட்டை தான். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை மாற்றும் பொழுது இருக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா ஒரு புருஷன் செத்ததுக்கான பொண்டாட்டி அதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்க இருந்தது. ஒரு நியாயம் இருந்ததுனாலதான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம். பால்ய விவாகம்னு ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல. அதை வந்து சாரதா சட்டம் போட்டு நினைச்சிட்டாங்க, அதை தடுத்து விட்டாங்க. பால்ய விவாகம் என்ன, கைக்குழந்தை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு காலத்துல நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கைக்குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்கு, மாப்பிள்ளைக்கு 3 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 3 மாசம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதை வந்து என்ன பண்ணாங்க, கல்யாணம்டா என்ன, இவனுக்கு ஏதாவது தெரியுமா, ஆம்பளைண்டா என்னன்னு பையனுக்கு தெரியுமா, பொம்பளைண்டா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா, இதுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்றாங்கிற விஷயமாவது தெரியுமா, தெரியாம இருக்கும் பொழுது எப்படி 2 பேரும் அதை சம்மதிப்பாங்க, பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது, இது அநியாயமா இருக்குது, இப்படி திணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பால்ய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் நினைச்சிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது காரணம் இருந்துச்சு. இதே மாதிரி அந்த அறிவுஜீவிகள் வந்து இந்த நீங்க சொல்ற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் தான் சரி நிரூபித்தார்களே, ஆனால் நீங்க சொல்றபடி அதை மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம், அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஜீவனாம்சத்துல தான் பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க. ஒரே டைம்ல புடிச்சு வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது, ரெக்கார்டுகளை மறைக்க இயலாது, இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம், அவனோட தொடர்பு வைக்க தேவையில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாயம் மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது. பேங்க்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லிம்களுக்கு தடை இருக்குது, வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்க சொல்றோம். இது சிறந்தது இல்லைன்னு நிரூபிச்சா விட்டுருவோம். சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்க ரெடியா, நாங்க சொல்லிட்டோம். சிறந்தது இல்லைன்னு யாராவது நிரூபிக்க இயலாது. நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளவு உறுதி எங்களுக்கு வந்த பிறகுதான் பிடிவாதம் பிடிக்கிறமே தவிர, சரியான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க குறை சொல்லக்கூடாது. தவறான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தா நீங்கள் குறை சொல்லலாம். நாங்க பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில், நாட்டில், பிற மக்கள்கிட்ட, பிற சமுதாயத்தில், பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது. விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும்? இதான் பயன்.